கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஒரு காங்கிரஸ் கட்சியை நம்பியோ இல்ல மற்ற ஏதோ ஒன்று ரெண்டு கட்சியை நம்பியா இப்பேற்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு மனிதர், இப்பேற்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவங்களெல்லாம் காங்கிரஸ் கட்சி நிலைமை என்னன்னா, பிஜேபி என்கிற பேய்க்கு பயந்து திமுக என்னும் பிசாசிடம் அந்த கட்சி சிக்கி தவிக்கிறது. தவறான தகவல்களை ஸ்டாலினுக்கு சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் ஏதோ திருசங்க சொர்க்கத்தில் இருந்திருக்கிறார். எந்த இல்லங்களிலும் இல்லை, எந்த உள்ளங்களிலும் இல்லை. ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் தளபதி விஜய் என்கிற ஒரு பேர் தான் இருக்குது. வாங்கின உத மறந்து போச்சா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட? இல்ல அதை விஜய் சரிக்கிட்டவர் கொடுப்பாருங்க. அவர் தான் சார் எம்ஜிஆரா மக்கள் பார்க்கறாங்கன்னு தான் நான் தெளிவா சொல்றேன்னு. எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளில் சொல்லும் போது ஒரு பெரிய எழுச்சி ஆர்ப்பாட்டம் இருக்கும், அதை போன்ற ஒரு எழுச்சியும் ஒரு வேகமும் உத்வேகமும் ஆர்ப்பாட்டம் இருக்கிறது என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு விஜய் சொல்லும் போது. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து வீரமங்க வேலுநாச்சியாரை பத்தி பதிவு போட்டிருக்கிறார். இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளா போட்டாரான்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய இத்தனை ஆண்டுகள் நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் எத்தனை மேம்பாலத்துக்கு நீங்க அந்த பேர் வச்சீங்க, எத்தனை பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு எங்கேயுமே பேர் வைக்கல சார். இவங்க எங்கே வைக்கல சார். இதுக்கு வந்து வச்சாங்கன்னா இவர் தான் சார் காரணம். இவங்களை நம்பி வரல சார். அவர் மக்களை நம்பி வந்திருக்கிறார். அவர் கேட்கிறாரு, உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன், என்ன கைவிட மாட்டீங்கல்ல, கைவிட மாட்டோம்னு கத்துறாங்களே. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்துச்சு தாவேக்கா எதிர்பார்த்துச்சா இல்லை மக்கள் எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. ஒரு பேச்சு போய்கிட்டே இருந்துச்சு, இவங்களோட கூட்டணியா இல்லை தாவேக்கா பக்கம் வராங்க, திரு விஜய் அவர்களை விரும்புகிறாங்க, அப்படி இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த கட்சியோட மேலிட பொறுப்பாளர் ஜோடேகர் பேசியிருக்காரு. திமுகவுடன் தான் நாங்கள் செல்வோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைச்சிட்டாரு. என்ன நடக்குது? நேற்று வரைக்கும் பெரிய கலவரமாகவே நினைச்சு காங்கிரஸுக்குள்ள. இல்லை, காங்கிரஸ் தாவேக்கா எதிர்பார்த்துதா? தாவேக்கா காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்துதா? தாவேக்கா எதிர்பார்க்கல, பட் காங்கிரஸ்ல ஒரு பிரிவு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவு எதிர்பார்த்து சார். தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸை எதிர்பார்த்துதா? அதுக்காக கதவை திறந்து வச்சுக்கணும் வாசப்பேட்டில் உட்காந்து தவம் நடந்ததா? இது ஒன்றும் புரியல. இல்லை அப்படி எதுவும் வெளிப்படையா யாரோ எங்கேயாவது பேசுறாங்க. இப்போ அந்த கூட்டணி வரும், இந்த கூட்டணி வரும், யூகம் தானே சார் எல்லாமே. யூகத்தின் அடிப்படையில் பேசுறது. தலைவர் விஜய் அவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அறிவிப்பதுதான் அதிகாரப்பூர்வமாக என்றைக்குமே இருக்கும். சரிங்களா? அதுதான் அதிகாரப்பூர்வமாக இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே குழப்பம். ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி வரார், திரு விஜய் அவர்களை சந்திக்கிறவங்களை நீங்கள் என்ன சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் சந்திச்சது அரசியல் விஷயமா பேசியிருக்கிறாரு. எதை பேசினாரோ அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அவர் எதை பேசிட்டு போயிருக்கிறாரு. அவர் பேசிட்டு போயிட்டு யாரையோ ஒருவர் சந்தித்தாது எங்களை கட்டுப்படுத்தாது போட்டோம். இப்போ என்ன பிரச்சனை? அதுக்காக யார் உட்காந்து அழுவது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு காங்கிரஸ் கட்சியை நம்பியோ இல்லை மற்ற ஏதோ ஒன்று ரெண்டு கட்சியை நம்பியா இப்பேற்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு மனிதர், இப்பேற்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவங்களெல்லாம் முதுகலும் இல்லாதவங்க தான் சார் அதெல்லாம் நினச்சி யோசிக்கணும். தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் மற்றவங்களை எதிர்பார்க்கணும் சார். அவருக்கு என்ன சார், அவர் மக்கள் சமுத்திரம் அவருடைய பின்னாடி இருக்குது சார். இல்லை, இப்போ கூட்டணி எதிர்பார்க்காம தாவேக்கா வந்து கூட்டணி வருது வரல, அது அடுத்த கட்டம். அவர் முதல் கூட்டத்திலேயே கட்சி ஆரம்பிக்கிற கூட்டத்திலே சொன்னாரு, நாங்கள் முழு மெஜாரிட்டியோடு வெற்றி பெறுவோம். ஒருவேளை எங்களோட யாருன்னா கூட்டணிக்கு வரலாம், அப்படி வர்றவங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரலாம், அப்படிதான் சொன்னார். கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு கிடையாது, வரலாம், வந்தால் தரலாம்னு. இப்போ காங்கிரஸ் கட்சி வரல. இப்போ காங்கிரஸ் கட்சி வரலன்னா எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்காக காங்கிரஸ் கட்சி வரலன்றது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல. நம்ம அதிகம் சொல்லக்கூடாது. நாங்கள் திமுகவோட பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்றாரு. அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அந்த கட்சியில் அகில இந்திய அளவில் ஒரு முகமாக இருக்கிற ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிற ஒருவர் வந்து தளபதி விஜயை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் வந்து தாவேக்கா கூட்டணி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காங்கிரஸ் கட்சி நிலைமை என்னன்னா, பிஜேபி என்கிற பேய்க்கு பயந்து திமுக என்னும் பிசாசிடம் அந்த கட்சி சிக்கி தவிக்கிறது. இதுதான் உண்மை. பிஜேபின்ற பேய்க்கு பயந்து திமுக பிசாசு கிட்ட அந்த கட்சி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. 22 வருஷமா காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை பயணிச்சுருக்குது தமிழ்நாட்டில். பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தி பேசுறாங்க திமுக.
காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு பெருசா ஒரு ரியாக்ட் இல்லை. ஒரு பேரறிவாளன் வந்து முதலமைச்சரை சந்திக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனா காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய ரியாக்ட் இல்லை. இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனிதரை கிடைக்கிற மாதிரி இப்போ திண்டிவனத்துல ஒரு பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்துக்கு அண்ணன் இந்திரா காந்தியுடைய பேர் இருக்குது. அண்ணன் இந்திரா காந்தியுடைய பேர் இருக்கிற அந்த பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையம் புதுசா கட்டுறாங்க. அந்த இந்திரா காந்தியுடைய பேர் எடுத்துட்டு கலைஞர் கருணாநிதி 100 பேருந்து நிலையம் பேர் வைக்கிறாங்க. இது காங்கிரஸ் கட்சி பதில் என்ன? இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு இந்த தேசத்தின் விடுதலைக்காக குரல் கொடுத்து பல ஆண்டுகள் பிரதம அமைச்சராக இருந்து வங்கதேசம் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி 24 மணி நேரத்தில் பாகிஸ்தானை மண்டியிட வைத்த வீரமங்கை, இரும்பு பெண்மணி என்று பெயர் எடுத்தவர், உலக அரங்கில உலக தலைவி என்று பெயர் எடுத்தவர், ஒரிசா மாநிலத்தில் பேசுகிறார், நாளை இறக்க போகிறார், இன்றைக்கு ஒரிசா மாநிலத்தில் பேசுகிறார், என் உடலிலிருந்து ஊற்றுகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் இந்த இந்திய மண்ணிலே சிந்தி செம்மைப்படுத்தி செல்லுவேன் என்று சொல்லுகிறார். மறுநாளே தேச துரோகியால் சுட்டு கொல்லப்படுகிறார். 28 குண்டுகளை தன் உடலிலே சுமந்து தன் ரத்தத்தை சிந்தி இந்த தேசத்தின் ஒற்றுமையை காத்த அண்ணன் இந்திரா காந்தி எங்க, கருணாநிதி எங்க? இது நியாயமா? இது நீதியா? இது தர்மமா? இதை எந்த காங்கிரஸ்காரன் கேட்டாங்க? ஏன் இந்திரா காந்தி பேர் எடுக்கிறேன்னு? எல்லாத்துக்கும் தானே உங்க அப்பா பேர் வைக்கிறீங்க. எதை எடுத்தாலும், எந்த பேருந்து நிலையம் எடுத்தாலும் கலைஞர் கருணாநிதி, எந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்தாலும், எந்த நூலகம் எடுத்தாலும், எந்த கட்டடம் எடுத்தாலும், எந்த அரசு அலுவலகமா இருந்தாலும் கருணாநிதி கருணாநிதி கருணாநிதி. எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலை. இப்படிதான் எங்க பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்துல யானைகள் சிலையா இருந்தது மாயாவதி ஆட்சியில. கடைசியில் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? உத்தரப்பிரதேசத்துல ரஷ்யாவில் இப்படிதான், ரஷ்யாவில் லெனின் சிலையா இருந்தது. அப்புறம் லெனின் சிலைகள் ரஷ்யாவில் என்ன ஆச்சு? எங்க பார்த்தாலும் மக்கள் விரோதமாக, மக்கள் சிந்தனை மீறி எல்லாத்துக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீ இத்தனை பஸ் ஸ்டாண்டுக்கு இத்தனை இடத்துக்கு நீ ஊரெல்லாம் கருணாநிதி பேர் வச்சுன்னு போறது ஏன்? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசு கிட்ட வேண்டி கெஞ்சி கூத்தாடி தமிழ்நாடு என்ற பேரை கருணாநிதி நாடுன்னு மாற்றிட்டு போயிடுங்க சார். அதே நேரத்தில் வந்து திமுக தாவைக்காவில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கு. என்னதான் தமிழக வெற்றி கழகம் தன்னிச்சையாக விஜய் அவர்கள் இப்போ களமாடினாலும், தேர்தல் களத்தை வந்து களமாடினாலும், பட் இந்த யாருடைய ஓட்டை பிரிக்க போறாரு அப்படிங்கிற திமுக வந்து பயங்கரமான குளிர். இது மார்கழி மாதம் என்றதால கிடையாது, விஜய் என்றது. விஜய் மேல் இருக்கிற அந்த பயம், அச்சம், அவங்களுக்கு பயங்கரமான குளிர், நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நடுக்கத்தை வெளியே காட்டிக்காமல் இருக்கிறாங்க. எப்படி ஒரு பாட்டு பயந்தவன் பாட்டு பாடுவான், நான் யாருக்கும் சத்தமாக பாட்டு பாடுன்னு போகிற அளவுக்கு இன்னைக்கு திமுக எதையும் விமர்சனம் செஞ்சுன்னு இருக்குது. ரொம்ப ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளில் சொல்லும்போது ஒரு பெரிய எழுச்சி ஆர்ப்பாட்டம் இருக்குமோ, அதை போன்ற ஒரு எழுச்சியும் ஒரு வேகமும் உத்வேகமும் ஆர்ப்பாட்டம் இருக்கிறது என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு விஜய் சொல்லும்போது. அந்த எம்ஜிஆர் சொல்லும்போது இருந்த அதே ஒரு வேகம் தளபதி விஜய் அவர்கள் சொல்லும் போதும் மக்கள்கிட்ட இருக்குது. இதையெல்லாம் திமுக பார்க்குது. அப்போ இதெல்லாம் திமுக பார்க்கும்போது தமிழ்நாடு முழுதும் ஒவ்வொரு இல்லங்களிலும் திமுக இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். திமுக ஒவ்வொரு உள்ளங்களிலும் நம்மளோட திட்டங்கள் இருக்குது அப்படின்னு திமுக நினைக்கிறான். தமிழ்நாடு பூரா நமக்கான களம் இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பண்றாங்க, நம்ம எல்லா தமிழ்நாடு பூரா நம்ம இருக்கிறோம், தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய கட்சி தான் இருக்குது, நம்மளுடைய திட்டங்கள் தான் இருக்குதுன்னு ஸ்டாலினிடம் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான கள நிலவரம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே திமுக கிடையாது. மக்கள் மத்தியில், மக்கள் உணர்வில் திமுக கிடையாது. தவறான தகவல்களை ஸ்டாலினுக்கு சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் ஏதோ திருசங்க சொர்க்கத்தில் இருந்துருக்கிறார். எந்த இல்லங்கள்லையும் இல்லை, எந்த உள்ளங்கள்லையும் இல்லை. ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் தளபதி விஜய் என்கிற ஒரு பேர் தான் இருக்குது. இன்னைக்கு திமுக எந்த வீட்லையும் கிடையாது, யார் உள்ளத்திலையும் கிடையாது, யார் இல்லத்திலையும் கிடையாது. இல்லந்தோறும் வீடு தோறும் இவங்க ஒரு தலைப்புல வச்சுருக்கிறாங்க பாருங்க, பேர் வச்சு சோறு வச்சான்ற மாதிரி இவங்க ஒவ்வொரு தலைப்புல சொல்லுவாங்க. இல்லந்தோறும் ஸ்டாலின், உள்ளந்தோறும் ஸ்டாலின், அதெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டிலையும் குறைஞ்சபட்சம் 2 ஓட்டு 3 ஓட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கள நிலவரம். விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வரலாம், நாங்கள் வந்து அதிகார பங்கு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ முதல் கட்டமாக காங்கிரஸ் பேசப்பட்டுச்சு. இப்போ அதுவும் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது தற்காலிகமாக நிரந்தரமானு கூட தெரியல. அதுலேயும் பெரிய ட்விஸ்டாக தான் இப்போ வரைக்கும் இருக்கு. சப்போஸ் யாருமே வரலன்னா தனிப்பெரும்பான்மையா முடியுமா சார்? சார், யார் வந்தாலும் சரி, யார் வரலனாலும் சரி சார், 2026 மே மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் சொல்றேன் சார், கவர்னர் மாளிகையில் விஜய் என்னும் நான் முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிறாரா இல்லையா பாருங்க. நீங்க பாருங்க கள நிலவரம். நான் மீண்டும் சொல்றேன், 38 ஆண்டுகளாக நான் அரசியலிலே பயணித்துக் கொண்டிருப்பவன்.
நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் வரலைன்னா கூட 38 வருஷமான அரசியல் கட்சியில் பயணிக்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு நாங்கள் பார்க்குறோம், கலை நிலவரத்தை பார்க்குறோம். பல தேர்தலை நான் பார்த்துருக்கிறேன். 89லேருந்து நான் தீவிரமாக கட்சி பணியில் இருக்கிறேன். நான் பார்க்குறேன். விஜய் அவர்களுக்கு, தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி இருக்குது. எதை பற்றியும் பெண்களோ, தாய்மார்களோ, இளைஞர்களோ யாரும் எதை பற்றியும் அவங்களாம் யோசிக்கிற மாதிரி கிடையாது. அவங்களுடைய மனசு பூரா அவர் தான் இருக்கிறார். அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது விஜய் ரசிகர்களோட நின்றுமா? அதை தாண்டி திமுக பக்கமும் அது பாதிப்பு ஏற்படுத்துமா? நிச்சயமா பாதிப்பு ஏற்படுத்தும் சார். திமுக நிர்வாகிகள் வீடுகளே என் இடத்துல கொஞ்சம் பேசணும் சொல்லுவாங்க. திமுக நிர்வாகிகளினுடைய இல்லங்களில் இருப்பவர்களே தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கிற நிலைமை ஏற்படும், நிச்சயமா ஏற்படும். ஏன்னா இவர் அது ரசிகர்கள் கிடையாது. ரசிகர்களை தாண்டி அவர் தொண்டர்களை தாண்டி மக்கள் செல்வாக்கு, இது அத்தனையும் அவர் பெற்றுட்டார். இது எத்தனை பெற்றுட்டார். இப்போ நான் இவரை ஆதரித்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் தொடர்ந்து பேசிக்கின்னு வரேன், எல்லா சேனல்லையும் பேசுகிறேன், தொடர்ந்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். எனக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யுது. அச்சுறுத்தல் இல்லாமல் இல்லை, அந்த அச்சுறுத்தலை தாண்டி நான் பேசுகிறேன். நான் தைரியமாக பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு இவர் எனக்கு பிடிச்சி போச்சு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு மனிதனை இந்த அளவுக்கு இவங்க டார்ச்சர் கொடுக்குறாங்களே, இந்த அளவுக்கு இவங்களை மீறி யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதா? இவங்களுக்கு தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா? அப்போ அந்த கரூர் சம்பவம், அதுக்கு முன்னாடி அவர் பெருந்தலைவர் காமராஜர் கொள்கை தலைவர், நான் காமராஜருடைய பக்தன், பெருந்தலைவர் காமராஜர் கொள்கை தலைவர் போது அவர் அப்போ ஒரு பிடிப்பு ஆரம்பிக்குது. கரூர் சம்பவத்தில் அது அதிகமாகி போச்சு. புரியுதுங்களா? கரூர் சம்பவத்தில் அதிகமாகி போச்சு. இன்னைக்கு கூட பாருங்க, வீரமங்கை வேலு நாச்சியார் சொல்லுங்க, ஜான்சி ராணி வரத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்க களமாடியவர் வீரமங்கை வேலு நாச்சியார். அவங்கள வீரமங்கை வேலு நாச்சியார் இங்க எத்தனை பேருக்கு இவங்க சொல்லி கொடுத்தாங்க? அவங்கள பத்தி விஜய் அவர்கள் வீரமங்கை வேலு நாச்சியாரை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், கொள்கை தலைவரை அறிவித்ததற்கு பிறகுதான் இன்னைக்கு மதுரையிலே ஒரு பாலத்துக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க இந்த கவர்மெண்ட். இன்னைக்கு வீரமங்கை வேலு நாச்சியாருடைய பிறந்த தினத்தில் இன்னைக்கு நம்ம பேசிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்டாலின் வீரமங்கை வேலு நாச்சியாரை பத்தி பதிவு போட்டிருக்கிறார். இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளா போட்டாரான்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய இத்தனை ஆண்டுகள் உங்களுடைய ஆட்சியில் எத்தனை மேம்பாலத்துக்கு நீங்க அந்த அம்மா பேர் வச்சீங்க, எத்தனை பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு எங்கேயுமே பேர் வைக்கல சார். இவங்க எங்கே வைக்கல சார். இதுக்கு வச்சாங்கன்னா இவர் தான் சார் காரணம். வீரமங்கை வேலு நாச்சியார் பேரை மதுரை அந்த மேம்பாலத்துக்கு வச்சாங்கன்னா அதுக்கு இவர் தான் காரணம். இவங்க அதெல்லாம் சார் வஉசி பேரே வைக்க மாட்டேன்றாங்க சார். தீநகரில் ஒரு மேம்பாலம் சார். நீங்க என்னன்னா நீங்க அந்த மேம்பாலத்தில் போறதுக்கு வெக்கமாகுது சார். அன்பழகன் பேர் சார். பழக்கடை ஜெயராமனுடைய புள்ள பழக்கடை அன்பழகன், அன்பழகனுடைய பேரை ஒரு மேம்பாலத்துக்கு வச்சுக்கிறாங்க சார். கடை பக்கத்துல வச்சுட்டாங்களா என்ன சார் இது? பெரம்பூர்ல பாருங்க, ஒரு மேம்பாலத்துக்கு செங்கை சிவம் பேர் சார். செங்கை சிவம் பேர் சார். எப்படி சார் மக்கள் ஒரு சகிச்சுக்குன்னு நாங்க தாங்கிக்கின்னு போறது? இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு தன் சொத்து சுகம் அத்தனையும் இழந்து அந்நியன் தான் கப்பல் ஓட்டுவானா நானும் கப்பல் ஓட்டுவேன் என்று சொல்லி ஒரு கப்பலை ஓட்டி காட்டி ஒரே தமிழன், மரத்தமிழன், சிங்கத்தமிழன், மாண்புமிகு தமிழன், மாடு இழுக்க முடியாது சார். அந்த செக்க ஒரு மனுஷன் இழுத்தான். கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனா மாடு இழுக்க முடியாத செக்க இழுத்தான். 2 ஜென்மாந்திர தண்டனை அவருக்கு கொடுத்தாங்க. என் அண்ணனுக்கு உடன் பிறந்தவனுக்கு 2 ஜென்மாந்திர தண்டனையான்னு கேட்டு அங்கேயே பித்து பிடிச்சி பைத்த மாட்டார் சார் கூட போறது தம்பி. அப்பேற்பட்ட வஉசி பேர் எங்க சார் இருக்குது சென்னையில்? சொல்லுங்க, எங்க இருக்குது? நீங்க சுப்பிரமணிய சிவா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வஉசி நெருங்கிய நண்பன் சுப்பிரமணிய சிவா. வெள்ளக்காரன் அவருடைய சிறுநீரை குடிக்க வச்சான் சார். தொழுநோயாளியுடைய சிறுநீரை குடிச்சு அவருக்கு தொழுநோயா வந்துடுச்சு சுப்பிரமணிய சிவாவுக்கு. இப்பேற்பட்ட தியாக சீலர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த மண்ணில் கக்கன் பேர்ல ஒரு பிரிட்ஜுக்குதான் போலீஸ் மந்திரியா இருந்தவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர், போலீஸ் மந்திரியா இருந்தவர், எளிமைக்கு உதாரணமாக நல்ல ஒழுக்கத்திற்கு உதாரணமாக வாழ்ந்த ஒரு மனிதர் கக்கன் சார். வரலாறு தெரியுறதுக்காக சொல்றேன், ஒரு கக்கஞ்சி. அப்பேற்பட்ட கக்கனுக்கு எங்கன்னா இருக்குதா சார்? கக்கன் ஏதாவது கோடி கொள்ளடிச்சாரா, சம்பாதிச்சாரா? மதுரை அரசு மருத்துவமனையில் படுத்திருந்தார் சார் கக்கன். ஒரு முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யாரையோ பார்ப்பதற்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அவங்கள பார்த்துட்டு எல்லா நோயாளிகளும் பார்த்துட்டு வரும்போது பாய் கீழே போட்டு ஒரு பெரியவர் படுத்துனுக்கிறார். ஏன் இந்த பெரியவருக்கு கட்டில் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. இல்லைங்க அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்படி எம்ஜிஆர் அப்படி பார்த்துட்டு அந்த பெரியவர் அப்படி பார்த்து கும்பிட்றாரு. எம்ஜிஆருக்கு முன்பு அவருடன் இருக்கிற எம்ஜிஆர் தள்ளிக்கொண்டு அவருடன் இருக்கிற புரட்சித் தலைவருடைய உதவியாளர் அவருடைய முகத்தை பார்த்துட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்துட்டு ஆமான்னு தலாட்டுறார். அப்போது எம்ஜிஆர் கேட்குற, ஐயா கக்கன் தானே நீங்கன்னா? அப்படியே தலை குனிறார். பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவங்க கழிவற பக்கத்தில் பாய போட்டு உட்கார்ந்தார் சார். நான் முன்னாள் அமைச்சர்னு சொல்லலை சார். அவர் நான் ஒரு முன்னாள் அமைச்சர் யாருக்கிட்டையும் சொல்லலை. அப்பேற்பட்ட தியாகசீலர்கள்லாம் வாழ்ந்த இந்த மண்ணில் நீங்கள் அன்பழகனுக்கும் செங்கை சிவத்துக்கும் பிரிட்ஜு திறக்கிறீங்களே, உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா?
ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூர்ல ஒண்ணுக்குது சார், கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தவர் சார். அவர் தான் சார் காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா நாம் பசையற்று போனோமடா, குண்டிக்கு ஒரு துணியமில்லை, கொள்வருமை தாளவில்லை, ஒண்ட குடிசை இல்லை, உடைத்துழைத்து போனோமடா, கையில் ஒரு காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, செய்யும் தொழில் கிட்டவில்லை, திண்டாட்டம் கொள்ளுதடா, பாலின்றி பிள்ளை எழும், பட்டினியால் தாய் எழுவாள், வேலையின்றி நாம் எழுவோம், வீடும் முச்சூடும் அழுமுன்னு பாடினவர் சார் கவிஞர் ஜீவா. ஜீவா ஸ்டேஷன் ஒன்று இருக்குது பாருங்க வேசார்பாடியில். அவர் பேரில் ஒரு பிரிட்ஜ் இருந்தால் கூட மனசாரிடும் சார். பேர்பட்ட தியாக தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த மண்ணில் இப்படி ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குது. மக்கள் எப்படி இதை சகிச்சுக்குவாங்க? இந்த மாற்றம் 2026 வருதா இல்லையா நீங்க பாருங்க சார். இதை விஜய் சரி கட்டுவாருங்கிறீங்க? நிச்சயமா செய்வார் சார். நிச்சயமா திரு விஜய் அவர்கள் இதை சரி பண்ணுவார். மக்களுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றுவார். அதுக்காக தான் சார் அவர் அரசியலுக்கு வராரு. இன்னும் 20-25 ஆண்டுகள் சினிமாவில் அவர் கோல் வச்ச முடியும், பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும், உச்ச நட்சத்திரமாக இன்றைக்கு இருப்பவர். எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வராரு? சினிமா உலகத்தில் இருக்கும்போது அவர் பல்வேறு விஷயங்கள் அவர் இறங்கி வந்தவர் தானே. இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் உட்கார்ந்தவர் தானே. தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் செஞ்சவர் தானே. இவங்கள மாதிரி இலங்கை தமிழர்கள் பேசிட்டா போறாரு. ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர் தானே. ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்துக்காரனும் காலர் தூக்கின்னு பேசலாம் சார். நான் சொல்றேன், ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர் தானே திரு விஜய் அவர்கள். ஒரு அவங்க தங்கச்சி பேர்ல ஒரு நடுநிலை பள்ளி நடத்துறாரு. எத்தனை இரவு பாடசாலைகள் அவருடைய நற்பணி இயக்கம் நடத்தின்னு வந்தாங்க. நற்பணி இயக்கம் இருக்கும் போதே வெள்ள நிவாரணம் அது இதுன்னு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாரு. அனிதா குடும்பத்தை தேடி போனாரு. துப்பாக்கி சூடு சம்பவம், ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை தேடி போனாரு. எல்லாத்துக்கும் தான் போனார். எல்லாத்துக்கும் சென்னை வெள்ள நிவாரணத்துக்கு 5 கோடி ரூபாயை அள்ளித்தந்த வள்ளல் சார் திரு தளபதி விஜய் அவர்கள். 5 கோடி ரூபாய் சினிமா உலகத்தில் இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு அரசியலுக்கு வந்து இந்த மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுவார் மக்கள் எதிர்பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இவர் எங்களுக்கு கிடைச்சாரு, அவரை விட மாட்டான். அப்புறம் இவங்க ஏன் வரல, அவங்க ஏன் வரல, இது எனக்கு ஒன்றும் புரியல. இவங்களை நம்பி வரல சார். அவர் மக்களை நம்பி வந்திருக்கிறார். அவர் கேட்கிறாரு, உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன், என்ன கைவிட மாட்டீங்களே, கைவிட மாட்டோன்னு கத்துறாங்களே, மக்கள் கத்துறாங்களே. காலத்தின் கட்டாயம் விஜய், காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை, காலத்தின் தேவை. அதற்காக தான் சார் வந்திருக்கிறாரு. நான் வெளிப்படையாக சொன்னேன், இப்போவும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் கிடையாது. நான் அந்த கட்சியில் சேரலை, இந்த நிமிஷம் வரையில் அந்த கட்சியில் சேரலை. ஆனால் நான் யூகிக்கிறேன், கார்மேகம் தனக்காக மழை பொழிவதில்லை, குயில்கள் தனக்காக கூவுவதில்லை, செவ்வாழை தனக்காக பழுப்பதில்லை, பூக்கள் தனக்காக பூப்பதில்லை. தளபதி விஜய் இந்த இனி வருங்காலங்களில் தனக்காக வாழப்போவதில்லை, இந்த மக்களுக்காகத்தான் வாழப்போகிறார். இதுதான் கால நிலவரம். கூட்டணியை என்னோடு வருபவர்கள் வரலாம், அதிகார பங்கு நான் தயார்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. பல கட்சிகள் தன் பலத்தை நிரூபிக்காத விஜய் கூட நம்ம போகணுமான்னு ஒரு சிக்கல்ல யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கிறாங்க. இல்லைனால் போயிடுவாங்களா? அதாவது எடுத்த எடுப்புலயே நான் யாரோட கூட்டணி கிடையாதுன்னு அவர் சொல்ல மாட்டார், புரியுதுங்களா? இன்னமும் தேர்தல் தேதி அறிவிக்கல. நான் அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது கட்சி இருக்குது, தலைமை இருக்குது. அவர் அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு, இன்னும் பொதுச் செயலாளர்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இருக்கிறாங்க. நான் அதிகாரப்பூர்வம், நான் ஒரு அரசியல் விமர்சகராக நான் ஆதரிச்சு பேசுறேன், சரிங்களா? அவருக்கு ஆதரவு கொடுத்து பேசுறேன். இதை கூட்டணி நம்பி தானே தமிழ்நாடு அரசியலே இருக்கு. அம்மையார் இருந்தாங்கன்னா அது வேற, அவ்வளோ பெரிய ஒரு லீடர் கூட்டணி இல்லாம ஆட்சி பெற்றாங்கன்னா இன்னைய சூழல் ஆட்சி அமைக்கணும்னா கூட்டணி வேணும் அப்படிங்கிற இல்ல, அதெல்லாம் கிடையாது சார். ஆட்சி அமைக்கணும் கூட்டணி திரு விஜய் தேவையில்லை. இப்போ 2014 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி இல்லாத ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டில் மொத்த சீட் அடிச்சாங்க. எப்படி அடிச்சாங்க? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தே படுதோல்வியை சந்திச்சாங்களா அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில்? அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒன்னா கேட்கறது, திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைத்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் படுதோல்வியை சந்திச்சாங்களா இல்லையா? பிஜேபி கூட்டணி கூட 2 இடம் வந்தது. பிஜேபி கூட்டணி கூட 37 அடிச்சாங்க அந்த அம்மா. 2 இடம் பிஜேபி, அந்த இவரு கன்னியாகுமரியில் 1 ஜெயிச்சாங்க, அன்புமணி 1 ஜெயிச்சாரு. 2 இடம் பிஜேபி கூட்டணி கொண்டது. திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திச்சதா இல்லையா? இன்னமும் திமுக வானத்திலிருந்து குதிச்சிடுச்சா? வாங்கின மறந்து போச்சா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட? இல்ல, அதை விஜய் சரிக்கிட்டவர் கொடுப்பாருங்க. அவர் தான் சார் எம்ஜிஆரா மக்கள் பாக்குறாங்கன்னு தான் நான் தெளிவா சொல்றேன்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை மீண்டும் பிறந்து வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் மீண்டும் பிறந்து வந்திருக்கிறார். விஜயாக மக்கள் நேசிக்கிறாங்க.
அப்ப அதிமுக இருக்கிற அதிமுக தொண்டர்கள்லாம் அப்படியே விஜய மாறி அந்த கட்சி வந்து சார், run ஆகுங்கிறீங்களா? அடிமட்ட தொண்டை, அந்த கட்சியில இருக்கிற அடிப்படை தொண்டை கீழே இருக்கிறவன் விஜயை விரும்புறான். திமுகவை எதிர்ப்பதற்கு இவர்தான் அப்ப சரியான அது ஆள். அப்ப அது தவறா இல்ல? ஒரு கட்சியில இருந்து வராங்க, அந்த கட்சியை ஸ்வீப் பண்ணி அப்படி இவர் கொண்டு வராரு, அதை ஆக்குபேட் சார், பண்றாரு, தவறு இல்ல. ஓட்டு சார், ஓட்டு வரும் சார். எடப்பாடியார் அவங்க இது பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி தான் காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறார். இனி எடப்பாடி வேகமாக ஒரு வேலையை ஆரம்பித்தால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஸ்டாலினுக்கு சாதகமாகத்தான் எடுத்து களம் மாறும். அதை புரிந்து கொண்டு அதிமுக தொண்டர்களும் இப்ப எடப்பாடி இறங்கி போக 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 அவர் தீவிரமா இறங்கி பேச பேச அந்த ஓட்டு பிரிக்கிற வேலை தான் அது அப்படி நடக்காது. அது அதிமுக தொண்டை புரிஞ்சுருக்கிறான். இவர் தொடர்ந்து 10, 12, 13 தோல்வி தேர்தலுக்கு மேல அவர் தோத்து நிற்கிறாரு. திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றது. திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறார். இவர் யாரோடும் இணைந்து செல்ல தயாராக இல்லை. அவன் வேண்டாம், இவன் வேண்டாம், இவன் வேண்டாம், அவன் வேண்டாம், ஏதோ ஒன்று தப்பு நடக்குது, ஏதோ உள்ளரசியல் இருக்குதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த புரிஞ்சிக்கும் போது திமுகவுக்கு மாற்று தாவேகா தான் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்ப தாவேகா தான், திமுகவுக்கு மாற்று தாவேகா தான் போது திமுக மேல கடுமையான அதிருப்தி மக்கள், கடுமையான அதிருப்தி. ஆமா சார், இப்ப நேத்து கூட ஸ்டாலின் பேசுறாரா சார், கை கழுவுறாரா சார் நேத்து? பிஜேபி இருக்கு சார், நான் ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்கறேன், நேத்து வைகோ நடைப்பயணம் தொடங்கினார் இல்லையா? எதுக்கு நடைப்பயணம் தொடங்கினாரு? போதை ஒழிப்போம், போதைப் பொருள் எதுக்கு நடைப்பயணம் தொடங்கினார்ல? நேத்து அவர் கை கழுவி விட்டார் இல்லையா ஸ்டாலின்? என்ன சொன்னாரு? போதைக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெத்தவங்களே பிள்ளைங்களை பார்த்துக்கணும். மத்திய அரசு உள்ள போதைப் பொருள் வராத மத்திய அரசு பார்த்துக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? நாங்க இப்படியே நாங்க எல்லாத்தையும் பொல்லாட்சிக்கணும் உட்காந்து. கஞ்சாவுக்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம் சார்? அவங்க சொல்றது வெளிநாட்டுல இருந்து இந்தியாக்குள்ள வராத மத்திய அரசு தடுக்குது சார், அது அவங்க பொறுப்பு. வெளி மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வராத தடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்க பொறுப்பு தானே. அப்புறம் மாநில சுயாட்சியில் என்ன பேசின்னு இருக்கிறீங்க நீங்க? பெத்தவங்களே பார்த்துக்கணுன்றதுக்கு நீ எதுக்கு? நீங்க எதுக்கு நான் கேட்கறேன். பெத்தவங்களே பிள்ளைங்களை வந்து இதெல்லாம் தீய பழக்கத்துக்கு போதை பார்த்துக்கணும். புரியுதுங்களா சார்? திருடு போயிடுச்சு, ஒரு வீட்டில் திருடு போயிடுச்சு, அந்த ஹவுஸ் ஓனர் தாங்க அந்த வீட்டில் இருக்கிறதாங்க அதெல்லாம் போட்டு பத்திரமா பார்த்துக்கணும். சார் என்ன சார், ஒரு பொண்ணை கட்டுட்டாங்க, அந்த பொண்ணு தான் சார் ஜாக்கிரதையாக பார்த்து டைம் என்ன நம்ம எங்க தனியாக நிற்கிறோமா என்னன்னு அந்த பொண்ணு தான் பார்த்துக்கணும். இது எப்படி இது? அப்ப என்னத்துக்கு நீங்க அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாமே அவங்கவுங்க பார்த்துக்கணும், எல்லாமே அவங்கவுங்க செஞ்சுக்கணும், எல்லாம் அவங்கவுங்க இருந்துக்கணும்? அவங்க அப்போ அரசாங்கம் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, எதுக்கு இதெல்லாம்? இவர் சொல்றாரு, இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு பெற்றவங்க தான் பிள்ளைங்களை பார்த்துக்கணும். சரி, போதை எதிராக பேசுறீங்க, வைகோ போதை எதிராக நடைபெறும் மாசு சொல்லிட்டார், 0% போதை பொருள் ஒண்ணுமே கிடையாது எங்க மாநிலத்தார். அப்புறம் தேவையில்லாத நடப்பேன் ஒண்ணுமே தான் இல்லையா, அப்புறம் நடப்பேன் எதுக்கு? ஆனா முதலமைச்சர் பேசுறாரு. சரி, போதையை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம். மதுவை பத்தி உங்களுடைய கருத்து நான் என்ன சொன்னீங்க? மதுவை பத்தி வாயை திறக்கலையா? அப்ப மாத்திரை, ஊசி, பவுடர் மட்டும்தான் போதை பொருள். டாஸ்மாக்ல விற்கிற மது நான் திருத்தணி பாரசாதி கோயிலில் கொடுக்குற துளசி தீர்த்தமா? அது பாரசாதி கொடுக்குற கோயிலில் கொடுக்குற துளசி தீர்த்தமா அது? அப்ப அதுல போதை வராது, அது போதை பொருள் இல்லையா? அதெல்லாம் யாரும் சீரழிக்கலையா? பள்ளி மாணவிகள் சேஸ் பண்ணி குடிக்கிறாங்களா சார்? மது பூரண மது விலக்குங்கிறது வந்து தாவேக்காந்த நிலைப்பட்ட எடுக்குமா? நிச்சயமா. தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு பெண்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக திரு விஜய் அவர்களை பார்க்கிறார்கள். உடன் பிறந்த அண்ணனாக, உடன் பிறந்த தம்பியாக அவரை பார்க்கிறாங்க. அப்படி சொல்லி வந்ததுதான் அதிமுக. நாளடைவில் அவங்களால முடியல. அது இவர் சாதிச்சு காட்டுவார் சார். எதையும் முடியாததை சாதிச்சு காட்டுறவர் தான் சார் இவர். அவர் தான் தெளிவா சொல்றாருல்ல, யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது. அதை நிச்சயமா திரு விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார். தமிழ்நாட்டுக்கு நல்லதே நடக்கும். 26ல் நல்லதே நடக்கும். நல்லாட்சி அவர் தருவார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் என்னும் நான் அப்படின்னு ஒரு பதவி ஏற்க தான் போறாரு. அந்த பொன்னான நாளை நம்ம பார்க்க தான் போறோம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.